Hi my families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். समस्त पूजे जगन्नाथ समस्त केमते चंदी एम जाता को सरतांतु இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா चुप எனக்கு தெரியாது என்ன வீடியோ பார்க்க போறோம். சிக்கன் வீடியோ. நேத்து வந்து அக்காவுக்கு வந்து என்னென்ன சமைச்சா அப்படின்றது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு தெரியும் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. அதனால கொஞ்சம் டே vlog அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போறோம். இப்போதான் நீங்க டே vlog. இப்போதான் நீங்க என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்க போறோங்க. ஹாய் சொல்லுதா ஜெகதீஷ் ஹாய்க்கோ மெஹந்தி தக்கல பாருங்க மெஹந்தி போட்டுருக்கா மெஹந்தி நான் கூட நேத்து போட்டு பாருங்க மெஹந்தி எப்படி இருக்கு இல்ல அரே நீ போடல நீ போட்டு உள்ள மெஹந்தி இல்ல இப்போ வரும்போது எனக்கு வாங்கிட்டு வாங்க. ஓகே இப்போ வந்து அவங்க வந்து மூகோருக்கு ஜிப்போ ना மூகோருக்கு ஜிப்போ மூ சஸ் ஜெ மூ ஜிப்போ ஏ மூ ஏடிக்கினா एटिक रोई बनी मु एटिक रोई बना ना मु गोरु के जीवो ना मु गोरु के जीवो मु सासु ना ए मामेर வீட்டுக்கு போற அப்படினா வேணா போவாத இங்கே તમે આસીબો તમે કેવ કોટી अछि તમે એબે गोरु को आसीबो कहिजंती जा எங்க மாமியார் வந்து ஃபோன் பண்ணி இப்பே நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்கன்னோனே ஹரி அத மன்னிக்க கூடாது அப்படினு சொல்றான். ஓகே இப்போ வந்து அக்கா வந்து இது மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. மாமா அக்காவும் வந்து கிளம்பிட்டோம். மாமா வந்து வண்டி இறக்குறாங்க. நானும் மாமாவும் கிளம்பிட்டோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். நாளைக்கு வீடியோல வரும் எதுக்கு மார்க்கெட் போனேன் என்ன வாங்கிட்டு வந்தேன் அது உங்களோட சேனல்ல வரும். ஓகே இப்போ நான் வந்து அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையில் நாங்கள் டீ குடிக்கிறோம். நான் சொல்லாமலே சொல்லுது இங்கே பாருங்க டீ. அக்கா இந்த வாட்டி ரொம்ப உள்ளேட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே. நேற்று வரும்போது கூட உன் வீடு வாசல் வரும்போது கூட நீ திரும்ப குண்டாயிட்ட பாப்பா காமிச்சா அதே வீடு தானே காமிக்குது அப்படின்னு சொன்ன கூட நம்ப மாட்டேன். கொஞ்சம் குண்டாயிட்டேன். இந்த இடம் இது பாரு மாமா இந்த இடம்ல பாரு திரும்ப உனக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை மூஞ்சி எப்பவுமே அப்படிதான் இருக்கும். எங்க பாருங்க ஐயோ காணவில்லை தும்பல் வருது காலையிலேயே. ஓகே நாங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யாராவது இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு ஏதாவது முடிவு இருந்தா சொல்லுங்களேன். காலையிலேயே இந்த மனுஷன் தண்ணியில கைய வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி பொச்சுக்கு தும்பிங்க நடக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல காட்ட வேண்டியதானக்கா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் மறந்துட்டேன். 2 நாள் போட்டு சரியா போச்சு. மாத்திரை போடாம 1 மாசம் கண்டினியூ பண்ண சொல்லிக்கிறாங்க. நீங்க உங்ககிட்ட தப்ப வச்சுக்கிட்டு சொன்னா என்ன ஆகும்? கிளியர் பண்ண வேண்டியதானே. நீங்க டீ குடிங்க வாங்க வாய்ஸ் கொடுத்துக்கோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்காவுக்கு வந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன். இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல்லா போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் இருக்கும். வாய்ஸ் சொல்லு நீ சொல்லு. சரி ஜேஜம்மா என்ன பண்றாங்க பாரு. போ அங்க போய் சொல்லிட்டே எடு. கீரையெல்லாம் தெளிவா எடுக்கணும். பாருங்க ஜெஜமா கீரை எடுக்கிறாங்க பாருங்க. போய் சொல்லு. பொன்னாங்க நீ சாகோ கோயவோ பொக்கானே சாகோ ஒழுங்கா எடுக்கணும். ஃபுல்லா கீரை கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஜெஜமா பறிக்கத்தை எடு. ஜெஜமா பின்னாடி வா. அம்மா யாருக்குமா இப்படிக்கா வா. இப்போ திரும்பிக்கோ. ஆட்டக்கூடாது கேமராவை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற கீரை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க பாருங்க. சரி நான் சொல்லிக்கிறேன். இது பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு வாசல்லே இருக்கு. அதனால நான் வந்து ராதா கிட்ட என்ன சொன்னேன்னா அம்மா பறிக்க சொல்லு ராதா இதை வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட் தெரிய மாட்டேன்னுது. அதனால வந்து இதை சாப்பிட மாட்டேன்றாங்க. இது கண்ணுக்கெல்லாம் நல்லா தெரியுமா?
என் மாமனார் கண்ணுக்கு தெரியாது. அவங்க சொன்னா அவங்க வந்து ஒண்ணுமே இதை வேணா நெட்ல சர்ச் பண்ணி கூட அவங்களுக்கு அதை காட்டு. என்ன இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம ஊர்லாம் இந்த கட்டு 30 ரூபா 40 ரூபா கொடுத்து நம்ம வாங்கி செய்கிறோம். கிட்டத்தட்ட முருங்கைக்கீரைக்கு பெனிஃபிட்டா இது கீரை. வீடு கீரை கிட்ட போய் ஜூம் பண்ணி காட்டு கீரை பறிக்கிறது. செருப்பு போட சாமி. கீழே 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 ஜூம் பண்ணு. ஜிம்மா எப்படி ஆஹா ஜெஜமா பறிக்கிறது இப்படி கிட்ட எடுத்து போய் காட்டு. போன ஒழுங்கா புடி. பிடிச்சிட்டேன். போதும். போதும் கட் பண்ணிக்கோ. காலையில் சாப்பாடு வந்து இன்னைக்கு ஹோட்டல். இட்லி தோசை இட்லி வடை தோசை பூரி பூரி காலி பண்றாங்க. காலி ஆயிடுச்சாமா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அதே எனக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நாங்க 3 பேரும் சேர்த்து எல்லாரும் சாப்பிட போறோம். ஒரே பிளேட்ல வச்சிருக்கேன். மாமா மட்டும் தனி, அதனால மாமாக்கு தனியா அது கூட அரி சேர்ந்து சாப்பிடலாம். காரம் வந்துருச்சுப்பா பையனுக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க வீட்டு சைடுல இருக்கிற இட்லி எல்லாம் தித்திக்குது. ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட்டா இருக்கும் தெரியல. சாப்பிடுற மைண்ட் செட்டே போயிடும். ஒருவேளை புளிச்சிருச்சுன்னா அதிகமா அவங்க ஸ்வீட் போடுவாங்க தெரியுமா இது? அது காலைல செஞ்சுட்டு அப்படியே செய்வாங்க. டக்குன்னு மாவு காலைல அரைச்சி செய்வாங்க. ஆனா இங்க நல்லா இருக்கு இட்லி குழம்பு. வா 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 ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ராதா என்னென்னலாம் சமைச்சிருக்கா. பொட்டலோ உருளைக்கிழங்கு போட்டு மசாலா பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து பொடி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ராதாவுக்கு பிடிச்ச தக்காளி தொக்கு சாப்பாடு. அங்கே பாருங்க மாமாவுக்கு பிடிச்ச ரசம். டெய்லியுமே ராதா வந்து ரசம் வைக்கிறா. அப்புறம் அப்பளம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. இப்போ வந்து வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. கொட்டை சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பலா கொட்டை சாப்பிட்றேன். இந்த பாப்பா அங்கே நின்றுக்கிட்டே இருக்க. ஒன்று கொடுக்க தம் காய்வா அசா. அரே நீ சாப்பிடல? ஆம்போ சொல்ற வச்சு உங்க ஊர் எங்க இருக்குன்னு கேட்டா ஊரு பேரு கேட்டா ஊரு வச்சு தம்ம கோட்டி வச்சு தம்ம கோட்டி வச்சு ତମେ କୋଉଠି ଅଛ? କୋଉଠି ଅଛ? ଆମର ସେଇଠି. ଆମର ଘର ସେଇଠି. ଏଇଟା ଆମର ଘର, ମୋ ଘର ନା. କଣ ଖାଇଛ? କଣ ଖାଇଛ? ଓଡ଼ିଆ பார்த்தீங்களா எப்படி பேசுறாங்க மேடம்? ଭାତ ଡାଲି ଭଜା. କଣ ଭଜା କରୁଛନ୍ତି? କିଏ ରୋଷେଇ କରୁଛନ୍ତି? ମମ୍ମି. நல்லா பேசுமா ஒடியா. ஒடிசாக்காரி ஆயிடு. என்னைக்குமே நான் தமிழ் காட்சி தாண்டி. அடியே தமிழ் காட்சி எடப்பிங்கதே. ଖାଇଲେ ଦେଖିବା ନା ଖାଇ ଦେଖେ କହିବ ଭଲ ହେଇଛି ନା ସେପଟେ ଦେଖିବ କହିବ. ଏଇଠି ମତେ ମତେ ଖାଇକି ଦେଖିଲ ଭଲ ହେଇଛି ନା ଖାଇକି କହୁନ ଖାଉ କହୁନ. சொல்லணும் சொன்னியா? இங்கே வாங்க, நீங்கள் பலாக்கொட்டை சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இந்த பலாய்க்காய் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை எந்தெந்த மாதிரியான குழம்புங்கள்லாம் வச்சு விதமான சமையல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் சொல்லுங்கள். இங்கே ஒடிசாவில் தெரிஞ்ச வரைக்கும் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைப்பாங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணுவாங்க. அதான் தெரியும். ஐஷா பல்லாவுனே பல்லாவுனே நல்லா இருக்கான் பாப்பாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாருக்கும் வந்து கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். எனக்காக சரண்யக்கா இருக்கிற வரைக்கும் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேலை வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுற வேலையும் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் 2 சேனல் பார்க்குறீங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அக்கா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து அவங்க மார்க்கெட் போயிருக்காங்க. என்னவோ தெரியல, அவங்க வந்ததுலேருந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அவங்க வந்து திடீர்னு வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்பினதே இல்லை.
அது திடீர்னு வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லைவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே பாய் எல்லாருக்கும். எனக்கு சீக்கிரமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வேலை கொஞ்சம் இருக்குன்றதால சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.